பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, தொழுகையினுடைய சில சிறப்புகளை நேற்று கூறினேன். அதே போன்று இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. அவைகளில் சிலதை இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகின்றேன். தொழுகை என்பது சுவர்க்கத்தின் பூங்காக்களில் ஒன்றாக அமைகின்றது. ஒரு மனிதன் இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அவனுக்கு உலகத்திலேயும் ஒரு மகிழ்ச்சியான நிலைமையை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். இறந்ததுக்கு பின்னாலும் அவனுக்கு சந்தோஷமான அந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை அவனுக்கு வழங்குகின்றான். அதே போன்று தொழுகை அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பதற்கு காரணமாக அமைகின்றது. அல்லாஹ் நேரடியாக அவனுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இந்த தொழுகையின் மூலமாக அமைக்கின்றான். இதனால் அல்லாஹ் இடத்தில் அவன் கேட்கக்கூடிய நேரத்தில் அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அதே போன்று தொழுகை கெட்ட விஷயங்கள், பாவமான விஷயங்களை விட்டும் தடுப்பதற்கு ஒரு வழியாக அமைகின்றது. ஒரு மனிதன் 5 நேரம் தொழக்கூடிய நேரத்தில் அவன் செய்த சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அவன் அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்பக்கூடியவனாக அவன் மாறுகின்றான். அடுத்ததாக மூமின்களுக்கு ஒளியாக இந்த தொழுகை அமைகின்றது. எப்படி உது செய்வதன் மூலமாக உறுப்புக்கள் ஒளிமயமாகின்றதோ, கியாமத்துடைய நாளில் அது அவர்களை அறிமுகமாகின்றதோ, அதே போன்று இந்த தொழுகையும் மனிதனுக்கு ஒளியாக அல்லாஹ் அமைத்து கொடுக்கின்றான். எனவே இந்த தொழுகையை நாம் கண்டிப்பாக நல்ல முறையில் 5 வேளை தொழுகையை நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக.